வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் ஷார்ட் சீரீஸ்னு ஒரு 100 நாளைக்கு 100 வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு 100 நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 99 எபிசோட்ஸை வெற்றிகரமாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 100வது எபிசோடுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த என்னோட எல்லா மச்சீஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த எபிசோடு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. விளாகிங்கை பற்றி ஒரு 4-5 எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். விளாகர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுக்குறேன். உடனே அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ விளாகிங் பண்ணுற எல்லாருமே, இப்போ விளாகிங்கை விடுங்க, யூடியூப்குள்ளே வர எல்லாருமே எடுத்த உடனே 0 பட்ஜெட்டில் தான் வந்துட்டு உள்ளே வருவோம். என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு மொபைல் ஆடியோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி தான் யூடியூப்குள்ளேயே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 கேமரா கிட்ட தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ பேசிக் 0லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட போட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க, திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு ஆவரேஜான பட்ஜெட் எக்யூப்மெண்ட்ஸு அதை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ நீங்கள் விளாகிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் பிளாட்ஃபார்மில் வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு தேவை நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஒரு மொபைலு. ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைலை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புதுசாக யூடியூப்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா 2 விஷயம் அதில் பார்க்கணும் நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேமரா குவாலிட்டி, செகண்ட் வந்துட்டு ப்ராசஸர் அண்ட் ரேம் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேபி ஒரு 3 GB ரேம் இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுனாலும் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த வீடியோவை மொபைலே எடிட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸர் அண்ட் ரேம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 GB ரேமு 1 GBலாம் இப்போ வருதான்னு தெரியல, பட் 2 GB ரேம் இருக்கிற மொபைலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான், நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு வீடியோ போடுறதுக்கே போதும் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு ரேம் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி மொபைல் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த மொபைல் மட்டும்தான். ஸோ நீங்கள் விளாகர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு மொபைல் போதும், உங்களோட கை போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் மொபைலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேக் கேமராவில் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் வீடியோ எடுத்து பழகிக்கோங்க. அப்போ தான் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த வீடியோவோட லுக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், எல்லா ஃபோன்லேயுமே அப்படி தான். ஸோ பேக் கேமரா எடுக்கிறது நல்லது. இல்லைங்க எனக்கு வந்து ஸ்க்ரீனை பார்க்காம vlog எடுக்கிறதுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலே எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேக் கேமரா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ மொபைல் அப்படி டர்ன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் கையில் இப்படி மொபைலை ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி வீடியோ எடுத்துகிட்டு vlogல பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த செலவுமே என்னால் யூடியூப்க்கு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் இருக்கிற இந்த ஒத்த மொபைலை வச்சுட்டே வந்துட்டு தாராளமாக வீடியோ எடுக்கலாம். 2 பொருள் தான், ஒன்று மொபைலு, இன்னொன்று நம்மளோட கை. இவ்வளோ தான் விஷயம். ஸோ 2வது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி மோனோபாட் ஆர் மினி ட்ரைபாட் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஷார்ட்கன் மைக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட வந்த கிட்டு. அதாவது இந்த ட்ரைபாடு, இங்கே பாருங்கள், இந்த ட்ரைபாடு, அப்புறம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் மைக்கு ப்ளஸ் ஒரு மொபைல் ஹோல்டர், இது 3மே வந்துட்டு விளாக் கிட்டாக வந்துட்டு நான் வாங்கினேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மினி ட்ரைபாட் ஆர் மோனோபாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு தனியாகவே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2ஐயும் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்று மினி ட்ரைபாட் வாங்கிக்கோங்க, 2வது இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. 2ஐயும் ஜஸ்ட் இந்த மாதிரி எங்கிட்ட இருக்குது, இந்த சைடு இருக்குது, 2ஐயும் இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. முடிஞ்சு மொபைல் எடுத்து இதில் மாட்டிடுங்க. மொபைலை மாட்டிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி மோனோபாட் வாங்கினீங்கன்னா நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு வீடியோ எடுக்கணுன்னாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மோனோபாடில் வந்துட்டு இங்கே ஒரு ஹெட்டு, ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பால் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வேணால் நீங்கள் ஆங்கிளில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் இப்படி வந்துடும். இப்படி வச்சுட்டு நீங்கள் vlog எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ கீழே கொஞ்சம் டில்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த லெக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம். vlogல வந்துட்டு டைம் லேப்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு டைம் லேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படியே க்ளவுட்ஸை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக டைம் லேப்ஸில் மூவ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம காமிப்போம். அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அதுக்கு ஃபுட்டேஜ் நம்ம எடுப்போம். அப்போ வந்துட்டு இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற இந்த செட்டப் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மினி ட்ரைபாட் கூட ஒரு மொபைல் ஹோல்டரு,
இதுதான் வந்துட்டு ரெண்டாவது கிட்டு. ஸோ இது 2 இருந்தாலே போதும், இந்த மாதிரி வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டரோட விலை ஒரு 100 ரூபா இருக்கும். இந்த மோனோபாட், மினி ட்ரைபாட் ஆர் மினி மோனோபாட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 200 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபாக்குள்ளே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காசு ஒரு 50-100 கூட போட்டு வாங்க, ரொம்ப நாள் உழைக்கும். 50 ரூபா 100 ரூபா 100 ரூபாய்க்குலாம் வந்துட்டு இப்போ ட்ரைபாட்லாம் கிடையாது. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஒரு 10-15 நாள் வரும், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லெக்கு மட்டும் தனியாக கழட்டி கீழே விழுந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல கேஜெட்ஸாக வாங்கிக்கோங்க, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மினி ட்ரைபாட் அண்ட் மொபைல் ஹோல்டர், இது ரெண்டாவது கிட்டு. ரெண்டாவது கிட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது 0 தான், கிடைக்காது. நீங்கள் ரன்னிங்கில் வீடியோ எடுக்கிறீங்க, ஓடிக்கிட்டே வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை நடந்துகிட்டே வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஷேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்டெபிலிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ 3வது கிட்டு வந்துட்டு கிம்பல். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிம்பல் வாங்கிக்கோங்க. மொபைல் கிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு விற்கிது. ஸோ இது வந்துட்டு Dji Osmo Mobile 3ங்கிற கிம்பல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா கேஜெட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை போய் வாங்கிக்கலாம். இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு மொபைல் கிம்பலை வாங்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மினி மோனோபாட் கொடுப்பாங்க. மோனோபாட் ஆர் ட்ரைபாட், திரும்பவும் சொல்லிக்கிறேன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம மொபைலை நான் மொபைல் மாட்டி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த கிம்பலை வச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம் கூட நம்மளால் எடுக்க முடியும். மொபைல் கிம்பலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டிக்காக தான் நம்ம மெயினாக அதை யூஸ் பண்ணுறோம். வீடியோக்கு முக்கியமே ஸ்டெபிலிட்டி தான். ஆரம்பத்தில் நமக்கு அது தெரியாது, வீடியோஸை எடுப்போம், அப்லோட் பண்ணுவோம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிம்பல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். உங்களோட vlogsக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஹைலைட்ஸாக வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கும். அந்த வீடியோவே அப்படியே ஸ்மூத்தாக போகும், அப்படியே ரஃப்பாக அங்கிட்டு இங்கிட்டு மேடு பள்ளமாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் வந்து விறுவிறுப்பாக இருக்கும், அவங்களும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. நீங்கள் காமிக்கிற வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்கன்னா தான் வியூஸ் அதிகமாக வரும், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக கெயின் ஆவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் நம்ம வாங்கி தான் ஆகும். எடுத்தோடனே ஆனால் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்பத்தில் மொபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லைப்பா என்கிட்ட காசு இருக்குப்பா, டேரெக்டாக வந்து என்னால் எல்லாமே வாங்க முடியுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம், என்ன மாதிரி எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்துட்டு இருப்பீங்க. நான் ஆரம்பத்தில் இருந்து தான் வந்தேன், ₹1 கூட நான் வீட்டில் யூடியூபுக்குன்னு வாங்கலை. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். காசு என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவே தேவைப்படாது. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ ஏதாவது நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை போய் பார்க்கலாம். இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ 3வது கிட்டு கிம்பல் வித் மொபைல், இப்படி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். இப்போ 4வது கிட்டு.